இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல முக்கியமான ஒரு கம்பேரிசன் பத்தி உங்களுக்கு சொல்றேன். இது ஒன் ஆஃப் த கிரேட் ஸ்கில்னே நீங்க சொல்லலாம். ஒரு லீடரா இருக்கவங்க, ஒரு சூப்பர்வைசரா இருக்கவங்க, ஒரு மேனேஜரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் வந்து அசர்ட்டிவ் டாக். அசர்ட்டிவா பேசக்கூடியதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நினைச்சுக்குவாங்க நம்ம அசர்ட்டிவா பேசுறதுனால நம்மளை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அசர்ட்டிவா பேசுறவங்களை எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. உண்மையா இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும், இன்டெகிரிட்டியா இருக்கும். நம்மளோட முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசுறாங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் பேசுறாங்க. ஸோ ஹி இஸ் எ ஜெனூன் நம்புவாங்க. அது சொல்றது மூலமா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்க. அந்த அசர்ட்டிவ் டாக் மூலமா அவங்க நல்லதுக்கு நமக்கு சொல்றோம், அவங்களோட லைஃப் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசர்ட்டிவ் டாக்குக்கும் அக்ரெசிவ்க்கும் ஒரு டிஃபரன்ஸை நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண போறேன். ஏன்னா அசர்ட்டிவா பேசுறேன்னு நினைச்சு நிறைய இடத்துல நீங்க அக்ரெசிவா பேசுறதுனால அசர்ட்டிவ் டாக் ஸ்பாயில் ஆகி அக்ரெசிவா பேசுறதுனால உங்க கான்வர்சேஷன்ல மிஸ்டேக் ஆகி உங்க ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ அதனால அசர்ட்டிவ் டாக்குக்கும் அக்ரெசிவ் டாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப் இன்னைக்கு சொல்லித்தரேன். நான் நோட் பண்ணிக்கிங்க. ஒரு அக்ரெசிவா பேசக்கூடியவர் எப்படி இருப்பாருன்னா, செல்ஃப் போக்கஸ்டா பேசுவார். எப்படின்னா, ஒரு அவங்களோட சைட்ல முடிவு வரட்டும், அவங்க எடுத்ததுதான் சரி அப்படின்னு பேசுவாங்க. இப்படி பேசக்கூடியதான் செல்ஃப் போக்கஸ்டா இருப்பாங்க. அப்போ இவங்க கன்ஃபார்மா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இவங்க அக்ரெசிவா பேசக்கூடிய பர்சன். அசர்ட்டிவ் டாக் அப்படின்னு பேசுறவங்க எப்படி பேசுவாங்கன்னா, சொல்யூஷன் ஓரியன்டா இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ரைட் சொல்யூஷன், அப்படி இதை பண்ணுனா அந்த சொல்யூஷன் சால்வ் ஆகும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், உங்களுக்கு கிரேட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லக்கூடியதான் அசர்ட்டிவ் டாக். சொல்லக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா, அவங்க அக்ரெசிவா சொல்றவங்க அவங்களுக்கு சார்ந்த முடிவு வரணுங்கிற மாதிரி பேசுவாங்க, அது அக்ரெசிவ். சொல்யூஷன், ப்ராப்ளத்துக்கு ஏற்ற சொல்யூஷன் பேசுறது அசர்ட்டிவ் டாக். தட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாரிபிகேஷன். செகண்ட் என்ன பார்த்தா, இன்கன்சிடரேட். அவங்க வந்து பரிசீலனையே பண்ண மாட்டாங்க, அக்ரெசிவா தான் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிருவாங்க. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் வியூல பார்த்தாலும் அவங்க வந்து அக்ரெசிவா பேசினாங்கன்னு அர்த்தம். ஆனா அசர்ட்டிவா பேசுறவங்க யாரு கூட பேசுறாங்களோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவாங்க. அப்போ இன்கன்சிடரேட்டா பேசும்போது அவர் வந்து அக்ரெசிவா பேசுறாரு. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம கோஆர்டினேட் பண்றோம். நம்ம ஒரு இன்சார்ஜா இருந்தாலும் சரி, ஒரு சபார்டினேட்டா இருந்தாலும் சரி, நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கோஆர்டினேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அசர்ட்டிவ் டாக்கா தான் பேசிட்டு இருக்கோங்கிறது கரெக்டான விஷயம். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து அழகா பேசுவோம். சரி, அசர்ட்டிவ் டாக் பேசுறவங்க யூஸ் ஐ ஃபீல். அவங்க எப்படி ஃபீல் பண்றேன், நான் எப்படி திங்க் பண்றேன், எனக்கு இதுதான் சரின்னு படுது, நீங்க இதை கன்சிடர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஐ ஃபீல்னு சொல்லுவாங்க. ஆனா அக்ரெசிவா பேசுறவங்க நீ இதை பண்ணு, இதை செய், இதை பண்ணு, இது நான் சொன்னதை செய் அப்படின்னு பேசுவாங்க. இவங்க அக்ரெசிவ். பட் அசர்ட்டிவா பேசுறவங்க நான் இப்படி ஃபீல் பண்றேன், நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க, இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு தெளிவா அவங்க கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்கன்னு இல்லாம கரெக்டான ஆன்சரை சொல்லுவாங்க. அப்போ இது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னது, யூஸ் ஐ ஃபீல். அவங்க யூஸ் பண்ற வேலை அக்ரெசிவ் பர்சன் வந்து யூஸ் யூ, நீ பண்ணு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசர்ட்டிவ் டாக்ல கண்ட்ரோல்டு பாடி லாங்குவேஜ் அவங்க வச்சிருப்பாங்க. அழகா பேசும்போது நல்லா நிமிந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி கண்ட்ரோல் பாடி லாங்குவேஜ் வச்சு அழகா பேசுவாங்க. எம்பதி ஸ்கில்லோட அவங்களோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. பட் டாமினியரிங் பாடி லாங்குவேஜோட பேசுறவங்க தான் நான் சொல்றதான் கேட்கணும், நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரெசிவான ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு பேசுறாங்க. அப்படிங்கும்போது போல்டா ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா அந்த டாமினியரிங் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அது அக்ரெசிவ் டாக். அப்ப என்ன கம்பாரிசன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அசர்ட்டிவ் டாக் இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட் ஸ்கில் ஆஃப் த ஒரு லீடரோட ஒரு கிரேட் ஸ்கில். அந்த கிரேட் ஸ்கில்ல
அக்ரெசிவ் ஸ்கில்லுக்கும் அசர்ட்டிவ் டாக் ஸ்கில்லுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அக்ரெசிவா பேசுறவங்க செல்ஃப் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க, இன்கன்சிடரேட்டா அக்ரெசிவா பேசுவாங்க, யூசஸ் யூன்னு பேசுவாங்க, டாமினரிங் பாடி லாங்குவேஜ்ல பேசுவாங்க. அசர்ட்டிவ் டாக் பேசுறவங்க சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு பேசுவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவாங்க, யூஸ் ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோலிங் பாடி லாங்குவேஜோட பேசுவாங்க. அப்போ அசர்ட்டிவ் டாக்ங்கிறது ஒன் ஆஃப் த கிரேட் ஸ்கில் ஆஃப் த ஒரு லீடருங்கிறத சொல்லி இன்னையோட கிளாஸை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ ஆல்.